ஹாய்ங்க. நம்ம வீடியோ பார்க்க வந்த யூடியூப் விவசாய சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். நம்மளோட சோளத்தில் மட்டை காய்ச்சல் நோய் வந்திருக்கு. மட்டை காய்ச்சல்னால் நீங்கள்லாம் கேள்விப்பட்டீங்களா என்னன்னு தெரில. நம்ம அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் முழுக்க வந்து மட்டை காய்ச்சல் நோய் தான் வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து சோளத்தில் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாகுது. மகசூல் இழப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% அதுவே வந்து நமக்கு ரொம்ப பாதிப்பை உண்டாகிட்டே இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் நம்ம முழுசாகவே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு புரியும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க முழுக்க ஒரு ஆரோக்கியமான பயிர். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா? கண்டிப்பாக வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜ் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்குமே இதில் வந்து மட்டை காய்ச்சலுங்கிற நோயே கிடையாது. ஃபுல்லாக வந்து நுனிலேருந்து அடி வரைக்கும் பாருங்கள், கடைசி இலை வரைக்குமே பச்சைத்தன்மையோடு இருக்குது. இது வந்து கருது முத்திர ஸ்டேஜ் வந்தால் தான் இந்த இலையானது காயும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது போலவே காய ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா? பாருங்க, இது பச்சையாக இருக்குது, இது மஞ்சள் கலரு போயிடுச்சு. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா காஞ்சி சுத்தமாக அப்படியே அடியிலேருந்து நுனி வரைக்கும் வந்துடும். இதுலேயே இன்னொரு ஃபால்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நுனியிலேருந்து அடி வரைக்கும் காஞ்சிக்கிட்டே வருது. ஸோ ரெண்டு ப்ராசஸில் இது வந்து இந்த மட்டை காய்ச்சல் வருது. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடியிலேருந்து காஞ்சிட்டு வருது. ரெண்டாவது பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நுனியிலேருந்து காஞ்சிட்டு வருது. ஸோ நம்ம இந்த ரெண்டுக்கும் என்ன மருந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். நம்ம வந்து 1 ஏக்கர் அளவுக்கு தான் இப்போ பயன்படுத்த போகிறோம். எருவு கூடவே நம்ம மருந்து அது ரெண்டுத்தையும் சேர்த்தா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வீச போகிறோம். இந்த லாம்டா சைக்ளோரத்தின் 5EC இது வந்து எதுக்கு பயன்படுத்த போகிறோம் பார்த்தீங்கன்னா, அடியில் உள்ள வேர்ப்புழுக்கள் நுண்புழுக்கள்லாம் நம்ம வந்து அழிச்சாதான் ஸோ நம்ம இந்த மட்டை காய்ச்சலுங்கிறத கட்டுப்படுத்தலாம். அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம இதை எடுத்துக்க போகிறோம். இப்போ 1 ஏக்கர் அளவுக்கு நம்ம வந்து கலந்துக்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டு வந்து மணலில் வந்து கலந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து மொத்தமாக 4 ஏக்கருக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ 1 ஏக்கருக்கு 1/4 லிட்டரு விதத்தில் நீங்கள் வாங்கிக்கிங்க. ஸோ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். கீழே கொட்டி மிக்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி பக்கெட்டில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டாடா ப்ராடக்ட்டில் உள்ள பிட்டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் ஆக்சி குளோரைடு. அதாவது நம்ம வந்து ஈஸியாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா COC 50% WP ஃபார்மில் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து முழுக்க நம்மளோட மட்டை காய்ச்சல் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வேதிப்பொருள்னு பார்த்தீங்கன்னா COC தாங்க. இதை நம்ம பயன்படுத்தும் போது கரெக்டான விதத்தில் நம்ம பயன்படுத்தணும். ஸோ ஏக்கருக்கு 1/2 கிலோ நம்ம பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, அடியிலேருந்து நம்ம வீசும்போது கண்டிப்பாக நம்ம வந்து சோளத்தில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகள் அனைத்தையுமே கட்டுப்படுத்தலாம். அதே போல் அடியில் வந்து வீசினா தான் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து கேட்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு யூரியாவை கொட்டிப்போம். யூரியாவில் வந்து நம்ம வந்து பயன்படுத்துறதுனால நம்ம கரெக்டான அளவில் நம்ம எந்த பொருளாக இருந்தாலும் யூரியாவோட கலந்து நம்ம வீசுறதுக்கு வாட்டமாக இருக்கும். காற்று வேறு அதிகமாக அடிக்குது, அதனால வந்து பவுடரை நம்ம இந்த பக்கெட் உள்ளே கொட்டி நம்ம லாம்டா சைக்ளோரத்தின் மணலில் கலந்து வச்சுருவோம். ஸோ அது கூடவே இதையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கலந்து வச்சுப்போம். நம்ம தனியாக யூரியாவில் அதில் கொட்டும்போது காற்று வேறு பயங்கரமாக அடிக்கிறதுனால காற்றுல பறந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி நல்லா கிளறிட்டோம்னா நம்ம ஃபுல்லாக மிக்ஸ்அப் ஆகிடும். இந்த கிளறுனதை அப்படியே யூரியா மேலே அப்படியே கொட்டி கலந்துக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொட்டாசு வந்து ஏக்கருக்கு 15 கிலோ நம்ம போட போகிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சோளம் கரெக்டாக பூ வர ஸ்டேஜ் வந்துடுச்சு, 45 நாள் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உரம் கொடுத்தா தான் அது ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துக்கும். இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு போய் நம்ம உரம் கொடுத்தோம்னா அது கண்டிப்பாக எடுத்துக்காது. அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் மட்டும்தான் சோளமானது நம்ம இந்த கொடுக்குற உரத்தை எடுத்துக்கும். பொட்டாசு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மணிச்சத்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம கருது வந்து கருது நல்லா வளமாக வர்றதுக்கும் அதில் உள்ள மணி வந்து நல்லா எடையும் நமக்கு நிற்கும் இந்த பொட்டாசு நம்ம பயன்படுத்துறதுனால. அதுக்காக தான் நம்ம பொட்டாசு வந்து பயன்படுத்துகிறோம். ஒரு மூட்டை பொட்டாசு ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1700 ரூபா விற்கிறாங்க. யூரியாவோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 270 ரூபா.
இதை ஃபுல்லாக நல்லா கிளறிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அள்ளி போட உள்ள காற்றுல பறக்காது போகாது இருக்கும். பொட்டாசு தனியாக போட்டோம்னு பார்த்தீங்கன்னா காற்றுல பறந்துவிடும். உங்களுக்கு யூரியா வந்து பொட்டாசோட போட விருப்பம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மணல்லே கலந்து அந்த 2 பவுடரு, அந்த பவுடரையும் அந்த மருந்தையும் கலந்து மணல்லே வீசினாலும் போதுமானது. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் கரெக்டாக பயன்படுத்திடணும். அப்படி பயன்படுத்தினா மட்டும்தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். கொஞ்சம் நம்ம விட்டாலும் ஒரே வாரத்திலே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கொள்ளையை ஃபுல்லாகவே அரெஸ்ட் ஆகிடும். அப்படி யூரியா எதுக்கு பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோளம் வந்து பச்சை தன்மை விடாமல் இருக்கும். இந்த பச்சையை வந்து ஃபுல்லாக மாறாமல் இருந்தாலே நம்ம சோளம் வந்து நோய் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இது எல்லாம் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மழை பெய்யாமல் இருக்கிற ஒரே காரணத்தால் தாங்க வருது. காற்று வேறு, இந்த ஆடி மாதம் காற்று வேறு பயங்கரமாக அடிக்குது. ஸோ ஒரு சோளத்துக்கு வந்துச்சுன்னா அடுத்த சோளத்துக்கு டக்கு டக்கு டக்குன்னு பரவிட்டே இருக்குது. நம்ம நேரத்துக்கு மழை பெஞ்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீசுகிற எருவு அப்படியே கீழே ஸ்ப்ரெட் ஆகி கீழே இறங்கிடும். ஸோ நமக்கு வந்து நம்ம நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ஒரு அளவுக்கு ஸ்டேஜில் இருக்கும்போது வீசிப்பீங்கன்னா நல்லது. இல்லைன்னா அடியில் குனிஞ்சிக்கிட்டு நம்ம ஃப்ரெண்டோட போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோவில் வீசினாப்புல, அப்புறம் அது மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம வந்து கரெக்டாக ஈவினிங் டைமில் தான் இப்போ வீசிகிட்டு இருக்கோம். மட்டை காய்ச்சலுங்கிறதே இதுதாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுதா? அடியிலேருந்து பாருங்கள் இந்த தண்டு எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்டேஜ் இது கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் தான் ஆகுது. ஸோ சோளம் வந்து சத்து குறைபாட்டால் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி சருவு காயவே கூடாது. இந்த மாதிரி காஞ்சாலே இன்னும் ஒரு 10-15 நாள் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த சோளம் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே காஞ்சி ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே மடலானது ஃபுல்லாகவே காஞ்சி தண்டு முழுக்க அப்படியே பாதிப்பாகி அப்படியே இறந்து போயிடும். ஸோ நம்ம வீசுகிற எருவை பாருங்கள் கீழே கிடக்கும். ஸோ நம்ம நிலத்தில் எவ்வளோ ஈரம் இப்போ தான் அப்படி இருக்குதுன்னு பாருங்கள். காலையில் தான் நம்ம தண்ணி விட்டோம். காற்று வேறு ரொம்ப அதிகமாக அடிக்கிறதுனால நம்ம வந்து மறுநாள் தண்ணி விட்டுட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த எருவை வீசிட்டு உடனே தண்ணி விட்டுடுங்க. தண்ணி விடாமல் இருந்தீங்கன்னா யூரியாவே வந்து கொஞ்சம் ஒரு காய்ச்சல் தன்மையானது. ஸோ கண்டிப்பாக யூரியாவை வீசினதுக்கப்புறமேட்டு தண்ணி விட்டே ஆகணும் அவசியம். நம்மளோட சோளம் கரெக்டாக 45 நாள் தான் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்குது. நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே வீசுறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு 25 நாள் வரையும் தாக்கு பிடிச்சினா போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மடல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்துருச்சுனாலே ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம சோளம் வந்து முதிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். அது வரைக்குமாச்சும் நம்மள்ட்ட இந்த நோய் வராமல் தடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம மகசூல் வந்து ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 மூட்டையாச்சும் நம்ம எடுத்தே ஆகணும். ஸோ இந்த மட்டை காய்ச்சல் வந்துருச்சுனாலே கண்டிப்பாக நம்ம மகசூலை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாதிப்பு உண்டாகிடும். அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு செலவு பண்ணி நம்ம வந்து பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஸோ இதனாலேயே மக்கள் வந்து சோளம் போடுறதுக்கு விரும்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ முன்ன மாதிரிலாம் வந்து இப்போ நிலக்கடலையே போட்டுடலாம், அது எந்தளவுக்கு லாபம் அப்படின்னு அதுக்கு தான் பார்க்குறாங்களே வந்து சோளத்தை வர யாரும் விரும்பவே மாட்டுறாங்க. ஸோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது 2800 நெருங்கி விற்கிது. ரேட்டு விற்றாலும் நமக்கு வந்து செலவு அதிகமாக இருக்குது. நம்ம இப்போ இது என்ன ரகம்னு பார்த்தீங்கன்னா அட்வாண்டா தான். அட்வாண்டாவில் தான் இந்த மட்டை காய்ச்சலுங்கிறது ஆரம்பத்துலேயே வந்தது. ஒரு 35-40 நாள் ஸ்டேஜ் ஆகும்போது அட்வாண்டாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் ஆரம்பத்திலேயே இது வந்துடுது. ஸோ டீகால்ஃபும் நம்ம போட்டிருக்கோம், 2 ஏக்கர் நெருங்கி டீகால்ஃப் போட்டிருக்கோம் 91-33. அந்த ரகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னமும் வரவே கிடையாது. அடியிலேருந்து நுனி வரைக்கும் பச்சையாகவே இருக்குது. இதே வந்து அட்வாண்டாவில் வந்து 751 அந்த ரகத்தை தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த ரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மட்டை காய்ச்சல் நோய் வந்து அதிகமாக இருக்குது, பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குது. ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபா சேர்த்து வைக்கலாம். வாங்கும்போது நம்மள்ட்ட விவசாயி வந்து நம்ம போய் கடையில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதிக ரேட்டு கொடுத்து தான் நம்ம வாங்குகிறோம். ஸோ நம்மள்ட்டேருந்து எடுக்கும்போது மற்ற ரகத்துக்காக அது வந்து ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எடுப்பாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பாதிப்பு வந்து ஏற்படுத்துறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அட்வாண்டா தாங்க.